ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வெப் டெலஸ்கோப்பில் C3 அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மைக்ரோமீட்டர் இம்பேக்ட் நடந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன கல் அது மேலே ரொம்ப ஸ்பீடாக மோதி அந்த இடத்துல ஓட்ட விழுந்திருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்றத நம்ம கடந்து போயிட்டோம். பட் நாசா ஒரு இமேஜ் வெளியிட்டாங்க. அதில் இந்த மைக்ரோமீட்டர் இம்பேக்ட்னால ஏற்பட்ட அந்த சின்ன ஹோல் பெர்மனண்ட் ஆனது அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தினாங்க. இதனால எதுவும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா? நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. தென் நீங்கள் ஃப்யூச்சர்லேயே என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. வெப் டெலஸ்கோப் அதோடைய ஃபர்ஸ்ட் இமேஜஸை வெளியிட்டிருந்துச்சு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. இன்னும் பூமி இந்த தாக்கத்திலிருந்து வெளியேறல அப்படின்னலாம். இன்னும் அது 20 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பயணிக்கணும். அது எக்கச்சக்கமான ரிசர்ச் அப்படின்றது வெப் டெலஸ்கோப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் அப்படின்றது நமக்கு ரீசெண்டாக வெளியாச்சு. உதாரணத்துக்கு நம்ம கேலக்ஸியை பார்த்துருக்கோம், நெபுலாவை பார்த்துருக்கோம், தென் ஒரு கேலக்ஸி கிளஸ்டர் அண்ட் ஒரு எக்ஸோ பிளானட்டோடைய வளிமண்டலத்தில் நீராவி இருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான இமேஜஸை வெளியிட்ட நாசா இன்னொரு ஒரு துக்கமான இமேஜஸை வெளியிட்டிருக்கு. வெப்போட கேலிப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு சின்ன கல் அதோடைய கண்ணாடியில் விழுந்திருக்கு. குறிப்பிட்ட சொல்லணும்னா C3 அப்படின்ற அந்த கண்ணாடி. எக்கச்சக்கமான தங்க மூலம் பூசப்பட்ட அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கு இல்லையா, அதில் C3 அப்படின்ற கண்ணாடியில் தான் ஒரு சின்ன மீட்ராய்டு விழுந்திருக்கு. இது ரொம்ப சின்ன மீட்ராய்டு அப்படின்றதுனால இதை நம்ம மைக்ரோமீட்டராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாசாவும் அதோடைய கொலீஜஸும் ஒன்று சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இமேஜஸ் எடுத்தாங்க. இந்த வெப் டெலஸ்கோப் செல்ஃபி எடுத்து நமக்கு அனுப்புறது புதுசு இல்லை, அது ஓகே தான். பட் அதுக்கு அடிபட்டிருக்கு. இருந்தாலும் அது செல்ஃபி எடுத்து அதை அனுப்புதுன்னா தன்னுடைய வழிகளை அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் விஞ்ஞானிகள் எப்படி பண்ணியிருக்காங்க. ஜூலை 12, 2022 எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் அதனுடைய மைக்ரோமீட்டர் இம்பேக்ட் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது 2 வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்ம இமேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துலையுமே அதோடைய தாக்கத்தை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அடிபடுறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு இமேஜ்னு சொல்லலாம். அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றோம் இல்லையா, அடிபடுறதுக்கு முன்னாடி அடிபடுறதுக்கு பின்னாடி. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது அடிபடுறதுக்கு முன்னாடி. பட் ரைட் ஹேண்ட் சைடில் நிர்காம் அப்படின்ற ஒரு சென்சாரை வச்சு எடுக்கப்பட்ட இமேஜஸ். இந்த இமேஜ் பார்த்தோம்னா கரெக்டாக 21/6/2022 எடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த மிரருடைய கீழே ஒரு மாதிரி பிளாக் அதிகமாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அந்த பிளாக் அதிகமாக இருக்குது. தென் அந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக படுது. அதாவது ஒரு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் மைக்ரோமீட்டரோட இம்பேக்ட் அப்படின்றது நடந்திருக்கு. மைக்ரோமீட்டரோட அப்படின்ற அந்த பேர்லேயே தெரியுது இந்த கல் எந்தளவுக்கு ஒரு சின்னதாக இருக்குண்டு. இந்த கல் விழுந்தனால ஏற்பட்ட தாக்கத்துடைய அளவு பார்த்தோம்னா வெறும் 1 நேனோமீட்டர் மட்டும்தான். 1 நேனோமீட்டருக்கே நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப பதட்டப்படுறோம்னா இதை விட பெருசாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய நிலை என்னென்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படலை. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா வெப் டெலஸ்கோப் தொடர்ந்து 6க்கும் மேற்பட்ட தாக்கங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் ஒரு தாக்கம் தான் ரொம்ப அதிகமான இம்பேக்டை அதுக்கு ஏற்படுத்தியிருக்கு. விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா இந்த சின்ன 6வது வீடு நம்மளுடைய பார்வையை ஒருவேளை மட்டுப்படுத்தலாம் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்ம தூரத்துலேருந்து வரக்கூடிய அலைநிலங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நம்மளுடைய சென்சாரில் படுது. மேபி இந்த சின்ன மைக்ரோமீட்டர்னால் ஏற்பட்ட அந்த நேனோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஹோல் நமக்கு தேவையான ரொம்ப எசென்ஷியலான அந்த வேவை மேபி இன்னும் கொஞ்சம் மாறுதல் அடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை. எதுக்காக நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம்? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வெப் டெலஸ்கோப் ரொம்ப தொலைவில் இருக்குது நம்மளுடைய பூமியிலிருந்து. இப்போ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பாக ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்சுனால் நம்ம இங்கேருந்து ராக்கெட் அனுப்பி மேலே ISSோடைய ஹெல்ப்போட நம்ம ஈஸியாக அதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் இது நிலவை தாண்டி இருக்குது, ரொம்பவே தொலைவாக இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அதை ஹேண்டில் பண்ணணும்.
இந்த மைக்ரோமீட்டரோட இம்பேக்ட் அப்படின்றது இதோட நிப்பாட்டிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் எக்கச்சக்கமான மைக்ரோமீட்டரோட இம்பேக்ட் அப்படின்றது நிகழலாம் அப்படின்றது விஞ்ஞானிகளுடைய கருத்து. பட் அது எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா L2 அப்படின்ற பகுதியில் அதிகமான மீட்ராய்டு வந்துட்டு போகும். குறிப்பாக சின்ன சின்ன மீட்ராய்டு, ரொம்ப நேனோ அளவில் இருக்கக்கூடிய மீட்ராய்டு ரொம்ப ஸ்பீடாக வரும். இது வரக்கூடிய ஸ்பீடோ அதோடைய சைஸையும் நம்ம வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட புல்லட்டோடைய ரொம்ப அதிகமான ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இந்த அளவுக்கு இந்த வெப் டெலஸ்கோப்பை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு முதன்மையான நோக்கம் நம்மளுடைய பிரபஞ்சம் உருவாக காரணமான அந்த ஒரு புள்ளி, சின்ன புள்ளி, சிங்கிள் பாயிண்ட். அந்த சிங்கிள் பாயிண்ட்டோடைய அந்த ஒளியை நம்ம பார்க்கறதுக்காக தான். அந்த சின்ன புள்ளி க்ரியேட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான மாறுபாடுகள் நம்மளுடைய யூனிவர்ஸில் நடந்துச்சு. அது நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு வரிசையாக பார்க்குறோன்னா பார்த்துட்டே போகலாம். ஸோ இப்போது நீங்கள் ஐ கார்டை செக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஷோ ஆகும். இந்த லிங்க் பார்த்தோம்னா அந்த சின்ன புள்ளி பற்றின ஒரு சின்ன முன்னோட்டம். அந்த சீரீஸ் பேர் பேக் டு த பிக் பேங் அப்படின்ற சீரீஸில் 00 எபிசோடோடைய லிங்க் தான் இப்போ நீங்கள் மேலே ஐ கார்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சினிமேட்டிக்காக டாக்குமெண்ட்ரியாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோடைய கருத்து நீங்கள் அதிலையும், இதோடைய கருத்து நீங்கள் இதுலேயும் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் லைக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு விண்வெளி சந்த பயிர்களை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.